ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விடாமுயற்சியுடனும் நண்பர்களின் உதவியுடனும் வலிமை மிக்க யானையை தோற்கடித்த குருவியின் பஞ்சதந்திர கதையை அம்மா மீராவிடம் சொன்னார். அன்றிரவு மீரா தலையணையை அணைத்தபடி, ஒருவேளை நாளை என் சூரியகாந்தியும் மீண்டும் முயற்சி செய்யும் என்று முணுமுணுத்துக் கொண்டே தூங்கினாள். அடுத்த நாள் காலையில் தங்க நிற கதிர்கள் மீராவின் அறைக்குள் எட்டி பார்த்தன. அவள் குதித்து எழுந்தாள். அவளது இதயம் உற்சாகத்தால் நிரம்பியிருந்தது. ஜன்னல் விளிம்பில் அரை தூக்கத்தில் இருந்த மித்து கொட்டாவி விட்டு தன் இறக்கைகளை விரித்தது. மீரா விரைவாக சொன்னாள், மித்து, போகலாம். நான் என் சூரியகாந்தியை பார்க்க வேண்டும். மித்து கண் சிமிட்டி சோம்பலாக கீச்சிட்டது. சூரியகாந்தி. மீரா தன் பின்னல் பின்னப்பட்ட கூந்தல் பின்னால் ஆட வெறுங்காலுடன் தோட்டத்திற்குள் ஓடினாள். சூரியகாந்தியை அடைந்ததும் அவள் அங்கேயே ஸ்தம்பித்து நின்றாள். ஆச்சரியத்தில் அவளது வாய் அகலமாக திறந்தது. புயலின் போது மிகவும் வளைந்திருந்த அந்த சூரியகாந்தி இப்போது மீண்டும் தன் தலையை உயர்த்தி கொண்டிருந்தது. அதன் தண்டு இன்னும் சற்று ஆடியது. ஆனால் அது தைரியமாக சூரியனை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தது. மீரா கைகளை தட்டினாள். மித்து, பார், என் சூரியகாந்தி மீண்டும் நிற்கிறது. மித்து தன் இறக்கைகளை அடித்து, மீண்டும் நில், மீண்டும் முயற்சி செய். மீரா செடியின் அருகே முழங்காலிட்டு மெதுவாக, அம்மா சொன்ன குருவியை போல நீ விட்டுக் கொடுக்கவில்லை என்று ரகசியம் பேசினாள். அவள் தண்டை தொட்டு அதற்கு வலி ஏற்படாதவாறு பார்த்து கொண்டாள். ஆனால் நீ இன்னும் பலவீனமாக இருக்கிறாய். கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். அப்போது அம்மா ஒரு சிறிய தண்ணீர் ஊற்றும் பாத்திரத்துடன் தோட்டத்திற்குள் வந்தார். அவர் மீராவின் உற்சாகத்தை பார்த்து புன்னகைத்தார். அம்மா என்று மீரா கூவினாள். நீங்கள் சொன்னது சரிதான். என் சூரியகாந்தி இன்று வலிமையாக இருக்கிறது. குருவியை போலவே இது விட்டுக் கொடுக்கவில்லை. அம்மா குனிந்து மென்மையாக சொன்னார். ஆமாம் மீரா, அதுதான் விடாமுயற்சி. புயல் நம்மை வளைக்கலாம், ஆனால் நாம் தொடர்ந்து முயற்சித்தால் நாம் எப்போதும் மீண்டும் உயர முடியும். மீரா ஒரு கணம் யோசித்தாள். பின்னர் அருகில் கிடந்த ஒரு சிறிய குச்சியை எடுத்தாள். அவள் கவனமாக அதை சூரியகாந்தியின் அருகில் கட்டினாள், அதற்கு ஆதரவு கொடுக்க. பார்த்தீர்களா அம்மா, இப்போது அது தனியாக உணர தேவையில்லை. அம்மா பெருமையுடன் தலையசைத்தார். மிக நல்லது என் குழந்தையே. மிகச்சிறிய உதவியும் கூட ஒருவரை வலிமையாக்க முடியும். மித்து தன் அலகால் மற்றொரு குச்சியை கட்டுவது போல் பாசாங்கு செய்தது. வட்டமாக துள்ளி குதித்தது. உதவி, உதவி என்று கீச்சிட்டது. இதனால் மீரா சத்தமாக சிரித்தாள். மீரா தன் சூரியகாந்தி பூவிடம் கிசுகிசுத்தாள். கவலைப்படாதே குட்டி பூவே, நானும் அம்மாவும் மித்துவும் உன் பக்கத்தில் இருக்கிறோம். நீ மீண்டும் பூப்பாய். நிமிர்ந்து நில், ஒளியை நோக்கி பார். உன் முழு பலத்துடன் தொடர்ந்து முன்னேறு. மீராவின் சூரியகாந்தி நாளுக்கு நாள் வலிமையாக வளர்ந்து கொண்டே இருக்குமா? அடுத்த அத்தியாயத்தை தவற விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.